எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம். புரட்சி கலைஞர் என்றால் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் தென் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து அவருடைய உழைப்பால் திறமையால் திரை உலகில் உச்சத்தை தொட்டவர். திரை உலகில் மட்டுமல்ல, அரசியலிலும் மிகவும் குறைந்த காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் மக்கள் ஆதரவுடன் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக முத்திரையை பதித்தவர். ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கர்ணனின் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நடிகர் சங்கம் தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் காவிரி பிரச்சனைக்காக திரை உலகினர் அனைவரையும் ஒன்று திரட்டி உண்ணாவிரதம் இருந்தவர். எங்கள் தலைவர் வைகோவின் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவர். அரசியலில் அண்ணன் வைகோவின் ரசிகன் என்று குறிப்பிட்டவர். ஒரு நல்லவர், உத்தமர். அவர் ஈழ உணர்வு கொண்டவர். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர். அந்த ஈழ உணர்வு இருந்ததால் தன்னுடைய அன்பு மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர். அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை உயிரினும் மேலாக நேசிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு, லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இலங்கை அரசியல் மீது ஒரு தீராத அன்பு கொண்டிருந்தவர். அவருடைய மகன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது எதனால விஜய் பிரபாகரன் அப்படின்ற பெயர் வைக்கிறேன் அப்படின்றத பலமுறை அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பெயரில் பாதியும் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரான பிரபாகரன் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக பிரபாகரன் அப்படின்ற பெயரையும் இணைச்சு விஜய பிரபாகரன் அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறதா சொல்லியிருந்தார். தமிழ் பற்றாலும் சரி, தமிழீழ பற்றாலும் சரி, அவர் தொடர்ந்து செயல்பட்டிருக்காரு. தமிழீழ விடுதலை புலிகள்லேருந்து நடேசன் அவர்கள் நன்றி தெரிவித்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கடிதமே அனுப்பியிருக்காரு. அந்தளவுக்கு இங்கே நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஈழத்துக்கு ஆதரவான போராட்டங்களை முன்னெடுத்ததுலேயும் விஜயகாந்த் அவர்கள் முன்னிலையில் இருந்தார் அப்படின்றதுக்காக அந்த நன்றி தெரிவித்து ராதாரவி அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை நடேசன் அவர்கள் அனுப்பிச்சிருப்பார். அந்த அளவுக்கு மக்களுக்காக, மக்கள் எதை நேசிக்கிறாங்களோ, மக்களுடைய பிரச்சனைகள் எதுவோ, மக்களுடைய விடுதலை எதுவோ அதை முன்னின்று பேசக்கூடியவராக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு கூட அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்தார். கூட்டணியில் இருக்கும்போது பால் விலை உயர்வுக்காக கூட்டணி கட்சியான அதிமுகவையே எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த சமயத்தில் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டதை நம்மெல்லாம் பார்த்துருப்போம். சமகாலத்தில் இத்தனை நேர்மையா, இத்தனை கடுமையான நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தான் கொண்ட கொள்கைக்கும் தன்னுடைய குரலுக்கும் உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சமரசமற்ற நேர்மையை முன்னெடுத்த ஒரு தலைவராக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி கட்சி பேதமின்றி எந்த விதமான பேதமும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேரும் திரண்டு வரதை பார்க்க முடியுது. நம்ம வேல்முருகன் அவர்களோட பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அவரோட கச்சேரிகளில் பணியாற்றுறது, அவருடைய கூட்டங்களில் பணியாற்றுறது அப்படின்னு. அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான நேரடி அனுபவங்கள் இருந்திருக்கு? நீங்கள் அவருடைய கட்சி மேடைகளில் பாடும்போது அவர் கூட தனியாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அவர் எப்படி? அதாவது எல்லா கட்சியுமே இவர் எந்த கூட்டணி சேர போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு, எதிர்பார்ப்பு. அப்போ உளுந்தூர்பேட்டையில் மாநாடு, பெரிய மாநாடு. ஆக்சுவலாக ஏடிஎம்கே கூட சேர போகிறாங்களா, கூட்டணி வைக்க போகிறாங்களா, இல்லை டிஎம்கே கூடயா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படி இருக்கும் பொழுது அந்த மாநாட்டில் இப்போ கச்சேரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்ப கேப்டன் எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க சார்பாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சுதீஷ் சார் அவங்கெல்லாம் கூப்பிட்டு
இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் நம்ம கச்சேரி நீங்கள் பண்ணணும், கேப்டனுடைய பாடல்கள்லாம் நீங்கள் பண்ணிக்க, அதுக்கப்புறம் அவர் கட்சியினுடைய பாடல்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே பாடின பாடல்கள்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போது நான் இது பண்ணுறோம். அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டாக கேரவன்லேயே தங்குற மாதிரி வந்துடுங்க, ஏன்னா கூட்டம் பயங்கரமான, அதாவது இன்னும் ஒருத்தவங்க வர்றவங்களை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும், இவருக்கு அங்கே வந்து அந்த எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது. இப்போ சில மாநாட்டுக்கெலாம் நம்ம போகும்பொழுது நம்ம எங்கேயுமே அங்கே போவே உள்ளே விட மாட்டாங்க, எப்படியா வந்துருங்கன்றுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு வந்துருங்கம்பாங்க. எதை சொல்லிட்டு வந்தாலும் காவல்துறை விட மாட்டாங்களே அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ பெரிய இது இருக்கும், ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக வேறு இருக்காங்க, அடுத்த இதில் யாருக்கு கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரே பரபரப்பில் அப்போ சொல்கிறாங்க, இவருக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, எத்தனை மணிக்கு வராரு, இவருக்கு நம்ம கேரவன்லேயே இது கொடுத்துருங்க, அங்கேயே தங்கிக்கிட்டோம், அங்கே இருந்து அப்படியே அவங்க மேடைக்கு வர்ற மாதிரி இது பண்ணிக்கங்க, முடிச்சுட்டு அதே மாதிரி அவரை அழகாக பத்திரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக நீங்கள் பத்திரமா போகணும் அப்படின்னு இவ்வளோ விஷயமும் சொல்கிறாரு, இவ்வளோ விஷயமும் பேசுகிறாரு, அவ்வளோ பரபரப்புலையும் அவ்வளோ டென்ஷன்லேயும். அப்போ நினைக்கிறேன் சில பேர் வந்து கூட இருக்கிறவங்க யாராவது பார்த்துப்பாங்க, கூட இருக்கிறவங்க பேசிப்பாங்க, இல்லைனா ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்லை கிளைக்கழக செயலாளரோ இல்லை அவங்க யாராவது நமக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் யாரோ அந்த இது பார்க்குறவங்க அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் கேப்டன் பொறுத்தளவுக்கு அவரே பேசி, மேடமே பேசி, சுதீஷாரே பேசி, அப்படி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது ஒட்டுமொத்த சேனலும் லைவில் அங்கே இருக்குது. நம்ம பாடும்போது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய இது என்னென்னா, அவர் தொகுதியில் நான் பிறந்து அவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அப்படிப்பட்ட அந்த மாநாட்டில் எனக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கும்போது பெரிய இதாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த மாநாட்டில் பாடும்பொழுது அவர் வந்து மைக்கில் இந்த மாதிரி நம்ம விருதாச்சலத்துக்காரரு பின்னணி பாடகராக இருக்கிறாரு, இன்றைக்கி எங்கள் மாநாட்டில் வந்து பாடினதில் எனக்கு பெருமைன்னு சொல்லி அந்த சாகலை போட்டு அதை வாழ்த்துன்ட்டு அந்த மாநாட்டில் என்னை வந்து மகிழ்விச்சுது. உண்மையிலேயே அது என்ன சொல்கிறதுங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, எத்தனையோ திரைத்துறையில் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு அது கிடைச்சது. அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகான் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் விழா வந்து இப்போ அலுவலகத்தில் வச்சாங்க. அப்போ அலுவலகத்தில் பொங்கல் விழாவுக்கு வந்து 4 நாளும் பொங்கல் விழாவுக்கு அவருடைய டீம் கரகம், அந்த காவடி, இந்த பொய்க்கால் குதிரை, அந்த பறை, இந்த கலைஞர்கள்லாம் வர வச்சு அவங்களுக்கு அந்த ஃபுல்லாகவே ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி கொடுத்து நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் கேப்டன் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து உட்காந்து, எல்லாருமே கட்சிக்காரங்களாம் வந்து உட்காந்து அந்த வேகாத வெயிலையும் நிகழ்ச்சி பண்ணி பார்த்து அவ்வளோ தூரம் இருந்து நடத்தி கொடுத்து, இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்த அத்தனை கலைஞர்களுக்கும் அந்த பொங்கல் பரிசு, அதாவது புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, எல்லாருக்கும் அரிசி, அந்த பொங்கல் தேவையான இது ஒரு பெரிய பெரிய பேக்கு. அப்போ அந்த கலைஞர்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னாக்க, வந்தோம், ஏதோ வாசித்தோம், அவங்க பாட்டுக்கு போனாங்க, ஏதோ ஒரு 1000 ரூபா 500 ரூபா பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்படி இல்லாமல் அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே அந்த பொங்கல் இது கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கிஃப்ட்டு, 10,000 கிஃப்ட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும், அதை கொடுத்து அனுப்பிச்சி விட்டது. உண்மையிலேயே அப்போ நினச்சேன், ஒரு மனிதன் அப்படின்னாக்க வாழற காலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனிதர் நல்லா இருப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஆனால் எல்லா விதத்திலையும் எந்த ஒரு சூழல்லையும் மற்றவங்களை கவனிக்கிற விதமும் சரி, மற்றவங்கள்ட்ட பழகிற விதமாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்ட அவங்களுக்காக என்னென்னலாம் செய்யணுங்கிற விதமாக சரி, எல்லாத்தையுமே அதான் நம்ம சொல்கிறதுன்னு இல்லை, இன்றைக்கி எல்லாமே உலகமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு அவரை பற்றி பெருமையாக. ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி, பழகிற விதமாக சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ மகானாக வாழ்ந்துக்கிட்டு போனார். அவர் ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிறோம். வார்த்தைகளற்று நீங்கள் தடுத்து போயிருக்கிறத பார்க்க முடியுது. நேரலையில் சசிகலா அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களில் ஒருத்தவங்களாக திகழ்ந்தவங்க, அதிமுக தேமுதிக இடையில் கூட்டணி அமையறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தவங்க, விஜயகாந்த் அவர்களை வந்து அதிமுக கூட்டணியில் சேர்த்ததன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்ற அந்த திட்டத்தை செயல்படுத்தினது ரொம்ப முக்கியமாக இருந்த சசிகலா அவர்கள் வந்து வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு சசிகலா அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வருகை தந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்த காட்சிகளை பார்த்தோம். திரைத்துறை பிரபலங்கள் பலரும் வந்து அங்கே அஞ்சலி செலுத்த கூடியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது சசிகலா அவர்களும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வருகை தந்திருக்காங்க. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். அங்கே கோயம்பேடே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இப்போது ஜனங்களால் நிரம்பி இருக்கு. கோயம்பேடு முழுக்க மனித தலைகள் அப்படின்ற ஒரு சூழலை எட்டியிருக்கு. இதன் காரணமாக கோயம்பேட்டில் வந்து டிராஃபிக் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. பாடி பிரிட்ஜிலேருந்து வந்து மாற்றப்பட்டிருக்கு டிராஃபிக்கு. இந்த நிலையில் நடன இயக்குனர் கலா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. திரைத்துறையில் நீண்ட நெடிய அனுபவமுடைய விஜயகாந்த் அவர்களோட பல ஆண்டுகள் இணைந்து பணியாற்றிய கலா அவர்கள் வருகை தந்திருக்காங்க. மாஸ்டர், நீங்கள் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது? உங்களுடைய இரங்கல் தகவல் என்னவா இருக்கும்? எனக்கு நட்புன்னு எப்பவுமே என்ன சொல்றதே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து இங்க கொலம்போல ஷூட்டிங்ல இருந்தாலும் மைண்டு ஃபுல்லா அவங்க தாடா இருக்கு எனக்கு. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நாங்க எதிரே பார்க்கல. ஏன்னா அவர் நல்லா இருந்தாரு, நல்லா இருந்துட்டு இருந்தாரு. என்ன இருந்தாலும் எங்க கேப்டன் எங்களுக்கு இருக்கணும் தான் நாங்க ஆசைப்படுவோம். நாங்க ரொம்ப ஷாக். எனக்கு ஒரு கால் சிந்திக்கும் போது கொரோனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் சொன்னோடனே மைண்டு ஃபுல்லா அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க வந்து கேட்ட உடனே ஒரு 10 minutes ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏன்னா அவரோட நாங்க வந்து பல வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து அசிஸ்டண்டா இருந்ததுல இருந்து, நான் சொல்றது வந்து ஒரு 35 yearsல இருந்து எனக்கு பழக்கம். அப்ப என்ன வந்து கேட்பாரு ரகுமாஸ்டர், என்னடா ஸ்கூலுக்கு போற பொண்ணெல்லாம் மாஸ்டர் நீங்க அசிஸ்டண்டா கூப்பிட்டு வரீங்க, அப்படில இருந்து பழக்கப்பட்டவங்க. எனக்கு ஒண்ணுன்னா ஓடி வருவாரு. அந்த மாதிரி ஒரு கேப்டன் அவரு. அண்ட் என் வீட்டில் ஒருவர் நான் சொல்லுவேன், இன்க்ளூட் நீங்க நம்ப மாட்டீங்க, என்னோட பையனுக்கு பேர் வச்சதே கேப்டன் தான். என் பையனுக்கு பேர் வச்சு கேப்டன். எல்லா விஷயத்திலும் நாங்க ஒரு ஷூட்டிங் போனானா நாங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் எங்கேயாவது ஊருக்கு போறேன்னா போய் சேர்ற வரைக்கும் டேக் கேர் பண்ணுவார். அங்க இருக்கிற டான்சர்ஸ் எல்லாருமே நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாரும் அவங்கவுங்க பிரேக்குன்னு சொன்னா அவங்கவுங்க ஆர்டிஸ்ட் வந்து போய் கேரவன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. அவர் அப்படி கிடையாது. வந்து டான்சர்ஸ் எல்லாம் சாப்பாடு போடுவாரு. சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கா, நாட் ஒன்லி அவரு டான்சர்ஸ் எல்லா டெக்னீஷியனையும் பார்ப்பாரு. வந்து கோவக்காரரா உங்களுக்கு தெரியும் தவிர இன்னொரு மனசு வந்து அவர் மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரை இழந்துட்டோன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு, ஒரு தமிழ்நாடு ஒரு சின்ன ஷேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பூமி அதிர்ச்சி ஆன மாதிரி ஒரு ஃபீல். முடிவே இல்லை எனக்கு. இப்படி கேப்டன் ஏன் எங்களெல்லாம் விட்டு போனாரு அப்படிதான் என்னால சொல்ல முடியும். நீங்க அவருக்கு ட்ரைன் பண்ணிருக்க அந்த ஞாபகங்களை பகிர்ந்துக்க முடியுமா? நீங்க கொரியோ பண்ணும்போது அவரு உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு? நீங்க முன்னாடியே சொன்னீங்க உங்களோட இருக்கக்கூடிய டான்சர்ஸோட நலன்லயும் அக்கறை எடுத்துக்குவாரு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களோட இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் அவர் எடுத்துட்டு சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப ரீசெண்டா கூட இப்போ நான் ரம்பாவோட ஆட் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு இருக்கும்போது இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், வித்தவுட் பிரேக்ல ஷூட் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் ரம்பாட்ட இப்ப சொல்லிட்டு இருந்தேன், ரம்பா நான் ஒரு கேப்டன் படத்துல வந்து நான் வந்து வித்தவுட் பிரேக்ல நானும் என்னோட ஹேபிட் அந்த வித்தவுட் பிரேக்ல இருக்கிற ஹேபிட். அப்ப என்னை திட்டுவாரு, நீங்க என்ன இது பாவங்க எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேசுவாரு எங்களை. அண்ட் நாங்க ஒவ்வொரு டிராவல் பண்ணும் போது மறக்கவே முடியாது. அது இத்தனை சாங்ஸ் எடுத்திருக்கோம். ஒண்ணு வந்து கிட்டத்தட்ட 100 டான்சர்ஸ் கும்பகோணத்துல என்றும் இமயமலைன்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கு ஐஸ்பீட்ல அவருக்கு டான்ஸ் அப்படின்னாலே என்னதான் கூப்பிடுவார், கலா தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் தவசியில ஒரு டூயட் சாங் பண்ணோம், அது வந்து ஸ்டேட் அவார்டே கிடைச்சது. எல்லா விஷயத்திலும் டேக் கேர் பண்ணுவாரு. அண்ட் ஷூட்டிங் விஷயத்துல 24 மணி நேரம் நாங்க சுத்திக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மேரேஜ்னா பிஃபோர் டே வந்து கேப்டனுடைய படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு போகும்போதும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி அட்டாச்சோட ஒரு பர்சன் எங்களை விட்டு தவறிட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப டோட்டலா இன்னைக்கு நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். நீங்க அவரோட ஒர்க் பண்ணதுல சிக்னிஃபிகண்ட் சாங்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? எந்தெந்த சாங்க்கு நீங்க அவருக்கு கொரியோ பண்ணீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல அதை தெரிஞ்சுக்கிறதுல நிறைய படம் என்றும் இமயமலை இதுல பண்ணியிருக்கேன். அந்த தவசி படம் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் ரம்பா அண்ட் விஜயகாந்த் சார் படம் பண்ணியிருக்கேன். அந்த படங்கள் பண்ணியிருக்கோம்.
அண்ட் அசிஸ்டண்டா பாத்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம், அவ்வளவு படங்கள், எல்லா படங்கள் ராதிகா அண்ட் விஜயகாந்த் சார் படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷோஸ், நீங்க ஷோஸ் பாத்தீங்கன்னா நடிகர் சங்க ஷோக்கு வந்து ஒரே பிடிவாதம் பண்ணார். 20 நாள்ல 40 சாங் கம்போஸ் பண்றதுக்கு கலாவால தான் முடியும்னு என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி எல்லா ஒரு இதா இருந்தாலும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஷோ வரவும் வராது. அந்த மாதிரி இந்த ஒன் மேன் ஷோ அவர் வந்து அத்தனை இதையும் ஒரு கைக்குள்ள கொண்டு வருவார். அன்பாலையும் பாசத்தாலையும் அடக்குவார். அந்த மாதிரி ஷோஸ்ல எல்லாம் நாங்க அப்படி சிரிப்போம். நான் சார் ஆடுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன் நானு. மாஸ்டர் எனக்கு உடம்புல என்ன வருதோ அதை காமிங்க, சும்மா நீங்க ஆட வைக்காதீங்க சும்மா சொல்லுவாரு. அண்ட் ஒரு மூமெண்ட்டை கூட நீங்க நம்ப மாட்டீங்க, மாஸ்டர்ன்னு சொல்ல மாட்டேன், நான் ட்ரை பண்றேன். நீங்க தவசியில் அந்த பாட்டு வந்து ஸ்டேட் அவார்டு கிடைச்சதால அவ்வளவு அழகா ஆடி இருப்பாரு அந்த மனுஷன், மறக்கவே மாட்டேன் நானு. சௌந்தர்யா வந்து டைம் லேட்டா அவங்க வேற ஷூட்டிங் போறதுனால அதுக்கும் வெயிட் பண்ணி எங்களுக்கு லொகேஷன் மாத்தி, ஐயோ ஷூட்டிங் அனுபவம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள். நைட் ஷூட் முடிஞ்சிச்சுன்னா ஜனங்க எல்லாம் வேனா வருவாங்க அவரோட போட்டோ எடுக்க. நைட் மிட் நைட் வரைக்கும் ஒவ்வொருத்தரா நிக்க வச்சு போட்டோ எடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பொறுமையான பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க 2 பேரும் பணியாற்றினதுல ரொம்ப குறிப்பா மக்களுக்கு நினைவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த சிங்கப்பூர் மலேசியாவில் நடைபெற்ற நட்சத்திர கலை விழா. அதற்கு முன்னாடி தமிழகம் வந்து அப்படி ஒரு நட்சத்திர கலை விழாவை பார்த்ததே கிடையாது. நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கிறதுக்காக அப்படி ஒரு விழா பண்ணாங்க. அந்த விழாவுடைய பிரம்மாண்டமும் அந்த விழாவில் நீங்க பண்ணியிருந்த அந்த கொரியோவும் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள், அதை அவர் நடத்திய அந்த ஆளுமை பத்தி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? ஐயோ, நாங்க காலையில ரிஹர்சல் பண்ணுவோம் சார். காலையில ரிஹர்சல் பண்ணிட்டா சாயங்காலம் ஆபீஸ்ல போய் உட்காருவோம். நெப்போலியன் சார், விஜயகாந்த் சார், ராஜாரவி சார் அண்ட் வந்து மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டாரு, மாஸ்டர் சொல்லுங்க வேற யாரும் ஆர்டிஸ்ட் வேணும். பிரபுதேவா இது வரைக்கும் அப்போ ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ண மாட்டாரு. அப்போ நான் பிரபுதேவா ஆட வைக்கணுமே மாஸ்டர், நீங்க பேசுங்க மாஸ்டர். பிரபுட்ட பேசி பிரபுவும் இந்த வடிவேல் சாரும் டான்ஸ் பண்ண வச்சோம் நாங்க. அதாவது என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாமே பண்ண. அதே மாதிரி கமல் சார், ரஜினி சார் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஷோ இனிமேல் வருமா கூட தெரியாது. அதே மாதிரி எல்லாருமே அவரை நீங்க அந்த ஒரு ஃபிளைட் போர்ஷன் இருக்கு ரீசெண்டா கூட எனக்கு ரொம்ப அனுப்பிச்சிருந்தா. ஃபிளைட்ல எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துட்டு அவர் ஒரு ரன் பாக்குறாரு, எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா. எல்லாருமே எக்கனாமில தான் போனோம். ஹோல் ஆர்டிஸ்ட் எக்கனாமில தான் போயிட்டு கமல் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து அப்பாஸ்ல இருந்து அவர் வந்து என்ன வேணும் ஏது வேணும் அப்படி வந்து அவ்வளவு அக்கறை எடுத்தார். அங்க ஷூட்டிங் போனா கூட, அங்க ஷோக்கு போனா கூட டான்ஸ் பக்கம் என்கிட்ட வரவே மாட்டாரு. மாஸ்டர் பார்த்துப்பாங்க, மாஸ்டர் எல்லாமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஏதாவது இருந்தாதான் சொல்லுவார். அந்த அவரை மாதிரி அதான் அவர் சொல்றேன். நன்றி மேம், நன்றி. உங்களுடைய இணைப்புக்கு வந்து உங்களுடைய நினைவுகள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய நினைவு நிச்சயமா விஜயகாந்த் அவர்களோடு நடைபெற்ற அந்த நட்சத்திர கலை விழா அப்படின்றது மறக்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே வந்து அந்த நட்சத்திர கலை விழா மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கலை விழாவை பார்த்ததே இல்லை. நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நடிகர்களையும், தமிழ் சினிமாவையே ஒட்டுமொத்தமாக மலேசியா கூட்டு போனார். விஜயகாந்தை தவிர்த்து இன்றைய தேதியில் எந்த ஒரு நடிகராலும் எந்த ஒரு ஆளுமையாலும் அப்படி மீண்டும் ஒரு முறை செஞ்சிட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு செயலை செஞ்சார். இன்னைக்கு விஷால் அவர்கள்லாம் வந்து பெரிய பெருமையோட கண்ணீர் மல்க விஜயகாந்துக்காக பேசுறாரு அப்படின்னா அவர் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது இப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்துறதுக்கான சாத்தியங்கள் எவ்வளோ குறைவு அப்படின்றத. விஜயகாந்த்ன்ற ஒரே ஒருத்தர் வந்து நின்னாரு, அது நடந்துச்சு. அப்படி ஒரு பெரும் ஆளுமையாக விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். அந்த நினைவுகளை தான் வந்து நடன இயக்குனர் கலா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நடன இயக்குனர் கலா கிட்ட பேசி முடிக்கும் போது திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். விஜயகாந்த் அவர்களுடைய பணிபுரிந்த பலரும் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் எயிட்டினுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் பேரரசு அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் பேசி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களோட இணைஞ்சு பணியாற்றியது எப்படி இருந்துச்சு அப்படின்றத அதை நம்ம இப்போ பார்க்கறதுக்கான நேரம். பேரரசு அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பேரரசு அவர்களுடைய பேச்சு பார்க்கறதுக்கு முன்னதாக எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றியில் மிகப்பெரிய பங்காற்றியவர். விஜயகாந்த்